ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, திருப்பதியில இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்க டெம்பிள்கான ஏபிஎஸ்ஆர்டிசியோட டூர் பேக்கேஜஸும் என்னென்ன கோவில் வந்து கவர் பண்றாங்க அப்படின்றத பத்தின லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். திருமலைக்கு தரிசனம் போகும்போது லோக்கல்ல இருக்கக்கூடிய திருப்பதியில இருக்கக்கூடிய டெம்பிளுக்கும் நீங்க போகணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஓன் வெஹிக்கிள்ல போறவங்க ஒரு கோவிலுக்கு நீங்க போறது ஈஸியா இருக்கும். பட் பஸ்லயோ ட்ரெயின்லயோ டிராவல் பண்றவங்களுக்கு ஏபிஎஸ்ஆர்டிசியோட இந்த லோக்கல் டூர் பேக்கேஜஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்தெந்த டெம்பிளுக்கு எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றின கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் திங்க் பண்ணீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. திருப்பதியில் இருக்கக்கூடிய இந்த டூர் பேக்கேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான பேக்கேஜஸாக ரன் பண்ணுறாங்க. ஒன்று வந்து சரௌண்டிங் டெம்பிள் டூர் அப்படின்றதும், ஒன்று வந்து லோக்கல் டெம்பிள் டூர் அப்படின்னு சொல்லி 2 பேக்கேஜஸ் வந்து வச்சிருக்காங்க. இந்த சரௌண்டிங் டெம்பிள் டூர்ல வந்து என்னென்ன கோவில் வந்து பாத்தீங்கன்னா கவர் ஆகுது அப்படின்னா, ஸ்ரீ வேணுகோபால சுவாமி டெம்பிள் கார்வேட்டி நகர்ல இருக்கிறது, ஸ்ரீ வேதாரண்ய சுவாமி டெம்பிள் நாகலாபுரத்துல இருக்கிறது, ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி நாராயணவனம் அங்க இருக்கக்கூடிய அந்த டெம்பிளுக்கு கூட்டிட்டு போறாங்க, ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிள். அடுத்த டெம்பிள் பாத்தீங்கன்னா ஸ்ரீ கரியமாணிக்க சுவாமி டெம்பிள், ஸ்ரீ அன்னபூர்ணா சமேத காசி விஸ்வநாத சுவாமி டெம்பிள், பள்ளி கொண்டேஸ்வர சுவாமி டெம்பிள். ஸோ இந்த கோவிலுக்கு எல்லாம் தான் வந்து கூட்டிட்டு போறாங்க உங்களை. இந்த சரௌண்டிங் டெம்பிள் டூர்ல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய டெம்பிள்ஸா இருக்கு. அதே மாதிரி இந்த லோக்கல் டெம்பிள் டூர்ல வந்து என்னென்ன கோவில் கவர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீ பத்மாவதி அம்மாவாரி டெம்பிள் திருச்சானூர், ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிள் ஸ்ரீனிவாச மங்காபுரத்துல இருக்குது, ஸ்ரீ அகஸ்தீஸ்வர சுவாமி டெம்பிள் தொண்டவாடால இருக்கிறது, ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி டெம்பிள், ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி டெம்பிள். ஸோ நீங்கள் வந்து லோக்கல் டெம்பிள் டூரில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கோவில்கள் மட்டும்தான் கவர் ஆகும். இதுவே நீங்கள் வந்து இந்த சரௌண்டிங் டெம்பிள் டூரில் போனீங்க அப்படின்னா இந்த எல்லா டெம்பிள் டூருமே வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க ப்ரைஸஸ் எல்லாமே பழைய ப்ரைஸஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த டெம்பிள் டூருக்கான பேக்கேஜஸோட ஒரு ஆளுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டோட காஸ்ட்டு லோக்கல் டெம்பிள் பேக்கேஜஸ் டூர் டெய்லியும் வந்து இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 175 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இதுல நம்ம முன்னாடி பார்த்த எல்லா டெம்பிளுமே இதுல கவர் ஆகுது. கடைசியா வந்து உங்களை கோவிந்தராஜ சுவாமி வாரி டெம்பிள்ல டிராப் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த சரௌண்டிங் டெம்பிள் பேக்கேஜஸ்ல 375 ரூபாய். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாம அங்க பார்த்த எல்லா டெம்பிளுமே கொடுத்துருக்காங்க. மொத்தமா 7 கோவில்கள் வந்து கவர் ஆகுது. ஸோ இந்த கோவில்களுக்கு எதை நீங்க விசிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த டூர் பேக்கேஜஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 175 and 375லயே நம்ம வந்து இப்போ பர்சனுக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. அதனால நீங்க வந்து இந்த டூர் பேக்கேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இதுக்கான நம்பர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்தது இப்போ நான் டூர் பேக்கேஜஸ் புக் பண்ணோம் அப்படின்னா எங்க போய் புக் பண்றது, எந்த இடத்துல கான்டாக்ட் பண்றது, ஆஃபீஸஸ் எங்க இருக்கு அப்படின்ற நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பிக்கப் பாயிண்ட்ஸ் அண்ட் போத் லோக்கல் அண்ட் நான் லோக்கலுக்கானது வந்து விஷ்ணு நிவாசம் அண்ட் சீனிவாசம்ல தான் பிக்கப் பாயிண்ட்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷ்ணு நிவாசம் சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல இதுக்குன்னு தனியாவே வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ரிசப்ஷன் கிட்டேயே ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஒரு டேபிள் போட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு நீங்க நாளே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அப்பதான் அடுத்த நாள் போகக்கூடிய அந்த டூர் பேக்கேஜஸ்ல உங்களை வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. அந்த இடத்துல போயிட்டு நீங்க டூர் பேக்கேஜ் இப்போ லோக்கல் டெம்பிள் டூர் போறீங்களா இல்லைன்னா வந்து சரௌண்டிங் டெம்பிள் போறீங்களா அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து அங்க புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க பஸ்ஸோட டைம் வந்து சொல்லுவாங்க. அந்த டைமிங்க்கு நீங்க போயிட்டு அந்த டூர் பேக்கேஜஸ் வந்து நீங்க அட்டன் பண்ணலாம். ஸோ விஷ்ணு நிவாசம் சீனிவாசம் இது ரெண்டுலையுமே வந்து இதுக்கான ஆஃபீஸஸ் இருக்கு. திருப்பதியில இருக்கக்கூடிய இங்க போயிட்டு நீங்க வந்து தாராளமா உங்களுக்கான லோக்கல் டூர் வந்து பேக்கேஜஸ் வந்து எடுத்துக்கலாம். இதுதான் ஏபிஎஸ்ஆர்டிசியோட இருக்கக்கூடிய திருப்பதியில இருக்க லோக்கல் டெம்பிள்கான டூர் பேக்கேஜோட இன்ஃபர்மேஷன். ஸோ பஸ் டைமிங் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது பழைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் வராங்க, இப்போ லோக்கல் டூர்னா நிறைய பேர் வருவாங்க. இந்த சரௌண்டிங் டெம்பிள் டூர்லாம் வந்து ஒரு பஸ்ஸுக்கு இவ்வளோ அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைமிங் இருக்கும். அது எல்லாமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா மிஸ் பண்ணாம இந்த லோக்கல் டெம்பிள் டூரை போயிட்டு வாங்க. கோவில் எல்லாமே வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க கான்டாக்ட் பண்ணி இன்கொயரி பண்ற மாதிரி இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி தேவையான டீட்டெயில்ஸ் நீங்க வந்து இன்கொயரி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்க இருந்து நம்ம பிளான் பண்ணி போயிட்டு திருப்பதியில இருந்துட்டு லோக்கல் டெம்பிள் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருமலா போயிட்டு வரலாம். அந்த மாதிரி பிளானிங்ல இருந்தீங்கன்னா என்ன மாதிரி டைமிங்ல இப்ப ப்ரெசென்ட்டா வந்து
டூர்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து என்ன டைமுக்குள்ள பண்ணணும், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் லேட்டஸ்டா இருக்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதுல இருக்கிறது எல்லாமே இப்போ லேட்டஸ்டா இருக்கிறது தான். கோவிட்க்கு அப்புறமா நிறைய ரூல்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்ஸ் எல்லாம் நிறைய மாறி இருக்கு. அதே மாதிரி பஸ்ஸோட ஃபேரும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதனால நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்றது ரொம்ப பெஸ்ட். இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.